ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அத மறக்காம அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி மூவிஸ் உடைய ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்றோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா எ டிராஃப்ட். இந்த படம் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் அண்ட் த ரொமான்ஸ் கலந்த ஒரு படம்னு சொல்லிடலாம். இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரியை பத்தி பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட படம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு பெண் பார்த்தீங்கன்னா 41 நாள் கப்பல்ல தனிச்சு வாழ்றாங்க அப்படிங்கிறத நீங்க கேட்பீங்க. நீ சொல்ற இது உண்மை சம்பவம்னு, அத நான் எப்ப நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, படத்தோட எண்டிங்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சில நியூஸ் பேப்பர்ல அது எல்லாத்தையுமே தந்திருக்காங்க. அத நான் ஸ்க்ரீன்ல தரேன். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதோட டீட்டெயிலா இருக்கும். அண்ட் இந்த படத்தோட தமிழ் டப்பிங் லிங்க்கும் கீழ இருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த படத்த இந்த உண்மை கதைய எப்படி படமாக்கியிருக்காங்க அப்படின்னா நிகழ்காலத்தையும், கடந்த காலத்தையும் எப்படி கொண்டுட்டு போறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா இருந்திருக்கும் கண்டிப்பா. படம் அந்த கொண்டு போன விதம் ரொம்பவே நல்லாருக்கும். நான் இந்த படத்த பார்த்தீங்கன்னா, தமிழ் டப்பிங்ல தான் பார்த்துருக்கேன். சரிங்களா? தமிழ் டப்பிங்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் ஒண்ணும் மேட்சிங் ஆகல அப்படிங்கிற மாரி நான் நெனைக்கிறேன். நீங்க எப்படி இருக்குன்னு படத்த பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. இந்த படத்துல இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஹீரோ, ஹீரோயினி பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல வழக்கம் போல மீட் பண்றாங்க. மீட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் ஆகுறாங்க. அப்படிங்கிறது எல்லா படத்துலயும் பார்த்துருப்போம். ஓகே. இது ஒரு காமனான கதை அப்படின்னு நம்ம இத வச்சே முடிவு பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா து படத்தோட ஃபர்ஸ்ட் சீன் சொல்றேன். அவங்க தூங்கி ஏந்திரிக்கிறாங்க. ஏந்திச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, போட்டெல்லாம் தண்ணியா இருக்கு. நம்மளுடைய ரிச்சர்ட காணோம். ரிச்சர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, படத்தோட ஹீரோ. அவர காணோம். எங்கன்னு ஒரு 1/2 மணி நேரமா தேடுறாங்க. அப்பதான் அந்த எடுத்துக்காட்டுலாம் வந்துட்டு போகுது. போன பிறகு பார்த்தீங்கன்னா, கடைசியா பார்த்தீங்கன்னா, ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த சின்னூண்டு போட் மாரி ஒண்ணு இருக்கும். அந்த ஃப்ளையிங் மாரி. அதுல மாட்டிட்டு கிடக்குறாப்புல. கிடந்ததுல ஹீரோ போயிட்டு சாரி நம்ம ஹீரோயினி போயிட்டு அவங்க தூக்கிட்டு வராங்க. ஏன்னா, தூக்கிட்டு வந்தோனே அவருடைய காலுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஸ்க்ராட்ச் ஒண்ணு ஆயிடுது. மிகப்பெரிய டேமேஜா இருக்கிறதால, என்ன என்ன இங்கேயே தள்ளி தூக்கி போட்டு போயிரு. நீ நீ தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லி வசனங்கள்லாம் அள்ளி 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 போடுறாய்ங்க. போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹீரோயினி பார்த்தீங்கன்னா, நான் விட்டு போமாட்டேன். நீ நானும் போனா ஒட்டுக்கா தான் வீட்டுக்கு போறோம். இல்லைன்னா இங்கேயே கிடந்து சாகலாம். அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணி, நம்ம ஹீரோயினியும் நெறைய ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து, நெறைய பேத்த ரீச் பண்ண முயற்சி பண்ணியும், ரீச் பண்ண முடியாம 41 நாள் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உலகத்துக்கு சேர்றாங்க. அண்ண மட்டும் நம்மளுடைய உலகத்த விட்டு தனியா பிரிச்சு வைக்கப்பட்ட மாரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. சரிங்களா? படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. சரிங்களா? ஒரு அட்வென்ச்சர விரும்புறவங்க கண்டிப்பா அந்த படத்த பார்க்கலாம். படத்த பொறுத்தவரைக்கும் பக்கா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ். நன்றி.